நீங்க ஒரு நாளைக்கு என்ன பிளான் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குல்ல. இப்ப இந்த லாஸ்ட் டைம் ஒரு 30 days 40 days வரும்பொழுது என்ன பண்றதுன்னே சில பேருக்கு தெரியாது. நானுமே போன டைம் அப்படிதான். இப்ப லாஸ்ட் ஒரு 30 days வரும்போது எனக்கு என்ன நல்லதா பட்டுச்சுன்னா, எனக்கு பசங்க இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்றதுனால அவங்க கூட உட்காந்து நான் அப்படியே படிச்சுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கூட பசங்க இருப்பாங்க, காலைல 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் படிச்சிருவோம். ஸோ அப்படியே டைம் போயிடும், ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போ பர்சனலாக உட்காந்து தனியாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரிவிஷன் பண்ணணுன்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ரெண்டாவது, பர்சனலாக ரிவிஷன் பண்ண உட்காரவங்களுக்கு பெரிய பிரச்சனையே டைம் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு லெசனுக்கு ஏற்கனவே படித்த மாதிரியே ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீல் ஆகிடும். படிக்க போர் அடிக்கும், ரிவிஷன் பண்ண தோணாது, நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக சில சும்மா இது மட்டும் பண்ணாச்சும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சது அது 1-2 மட்டும் சொல்கிறேன். இது ஓகேனா அது ஒரு 10 செகண்டில் சொல்கிறேன். ஓகேனா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போது தமிழ் இருக்கா? இப்போ தமிழ் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 செட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு செட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் புக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஸ்டாண்டர்ட் புக்னா உங்களுக்கே தெரியும், 6th-லேருந்து 12th வரைக்கும் பழசு இருக்குது, புதுசு இருக்குது. இது இல்லாமல் சிறப்பு தமிழில் பழசு புதுசு இருக்கா. இந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்டையாச்சும் அதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை மட்டும் முடிச்சிருக்கணும். இது ஒரு கேட்டகரியில் வருது. இது இல்லாமல் சிலபஸ் வைஸ் இருக்குல்ல. சிலபஸில் என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு டாபிக், எக்ஸாம்பிளுக்கு ஒருமை பன்மைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா சந்திப்பழியா இருக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா இப்போ தன்வினை பிரிவினை இருக்கு, கலைச்சொற்கள் இருக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சிலபஸ்ல ஒரு டாபிக் நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்துக்கிட்டு அந்த சிலபஸ் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கணும். அந்த ஒரு டாபிக் ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் பேட்ச் நீங்க கையில வச்சிருப்பீங்களா, அதுல எல்லாரும் எடுத்து பார்த்து 25 கொஸ்டின் நீங்க என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா மேக்ஸ் மாதிரி தானே இது. ஸோ அந்த 25 கொஸ்டினை போட்டு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணிட்டு அதுல ஏதாவது தப்பு இருக்குன்னா அந்த இலக்கண கான்செப்ட்ல நீங்க ஒருமை பன்மை படிச்சீங்களா, 25 அட்டன் பண்ணீங்களா, அது ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா சரி பண்ணுங்க. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 25 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணும்போது 4 ஆப்ஷன் ஒரு கொஸ்டின் இருக்குமா. இப்ப பிழையற்றதை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்களா, சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதுல இது தப்பா இருக்கும், சி ரைட்டு, 4th ஒன் தப்பு. இப்ப இந்த 3 விஷயத்துல தப்புன்றது நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அது எந்த இடத்துல தப்புன்றத பின்னால சைட்ல எழுதுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப பிழை திருத்தம் சந்தி பிழையில கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என கருதினார்னு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம சந்தி பிழை படி பார்த்தா தப்பு. ஏன்னா என பக்கத்துல இக்கு போடணுமா, இது நீங்க கண்ணால பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. எனக்காக என்ன பண்ணுங்கன்னா, சைட்ல அந்த தப்பான விஷயத்துக்கு பக்கத்துல எதனால தப்போ அந்த கரெக்டான ஆன்சரை எழுதுங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இந்த 25 கொஸ்டின் உங்களுக்கு இன்ட்டு 4 போட்டு ஒரு கொஸ்டினா மாறும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுமே உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கொஸ்டின் தான், தனி கொஸ்டின் தான். அதையும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 25 கொஸ்டின்ல இருந்து சேர்த்து பண்ணுங்க. அதை நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீசனிங்கோட ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா பதியும். நான் எந்த ஒரு ஆன்சர் எடுத்தாலும் சரி, அந்த கொஸ்டின்ல ஆன்சர் நான் எடுக்கும்போது எனக்கு கரெக்டான வேலிடான ரீசன் தெரிஞ்சாதான் நான் அந்த ஆன்சர் எடுப்பேன்னு உங்க மைண்ட்லயே அது போய் பதியும். ஸோ இது நமக்கு என்ன பண்ணும்னா, இந்த சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்றதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசனா நமக்கு அமையும். இது இல்லாம பொதுவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கேண்டிடேட்ஸ்னா சொல்லுவாங்க, ஒரு 175 இருக்குன்னா 170 தான் வந்துச்சு, 5 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு எக்ஸாக்ட் ரீசன் தெரியுதுங்களா? எக்ஸாக்ட் ரீசன் ஒண்ணு தான். கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் என்ன பண்ண மாட்டோம்னா சரியா படிக்க மாட்டோம். இப்ப நான் எக்ஸாம் எழுதிருப்பேன்ல, போன எக்ஸாம்ல எனக்கு இதே பிரச்சனை நடந்திருக்குமா, எல்லாருக்குமே இது நடக்கும். சில பேர் மட்டும் தான் இதை சரி பண்ணுவாங்க. இப்ப நான் போன எக்ஸாம்ல மினிமம் 4 கொஸ்டின் அப்படி பண்ணல, அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இனி எந்த ஒரு எக்ஸாம்லயும் எனக்கு ஆன்சர் தெரிலன்னா நான் தப்பு பண்ணிப்பேன். எக்காரணத்துக்கு இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, எனக்கு கொஸ்டின் நான் சரியா படிக்கல, என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்காக நான் 3 நாள் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு பழக்கத்தை லைஃப்ல நான் இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம்ல நான் பண்ண மாட்டேன். இது நான் அந்த எக்ஸாம்ல போன எக்ஸாம்ல நடந்த விஷயத்தினால எனக்கு இந்த தாக்கம் நான் இப்ப அதை சரி பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இல்லை, நான் லைஃப்ல இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி சில்லி மிஸ்டேக் அப்படின்னு ஒண்ணு எனக்கு வராது. ஏன்னா நான் தெளிவா பார்த்துட்டேன் எதனால எனக்கு அந்த சில்லி மிஸ்டேக் வந்துச்சுன்னு. ஒரே ரீசன் தான், கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின் நான் படிச்சிருக்க மாட்டேன் கரெக்டா. இப்ப போன குரூப் 4ன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டா பாலிட்டி கொஸ்டின்ல டாக்ஸ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வந்துச்சு, பஞ்சாயத்து ரிலேட்டடா. அதுல எது இன்கரெக்ட் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எது இன்கரெக்ட்னு கேட்டிருந்தாங்க. நான் அது எதுக்கு கரெக்டோ அந்த ஆன்சர் போட்டிருந்தேன். அது எப்படி சொல்றது, பாலிட்டி ஃபுல்லா எனக்கு இப்ப தெரியுதுன்னு நான் யார்கிட்ட போய் சொன்னா கூட எனக்கு எந்த பலனும் கிடையாது. அங்க இன்கரெக்ட் கேட்டிருந்தாங்க, நான் கரெக்ட் எழுதிருந்தேன். அப்ப அந்த ஒரு கொஸ்டின் எனக்கு ஒண்ணுமே யூஸ்ஃபுல்லா போயிடும். அதுக்கப்புறம் மேக்ஸ்
மேக்ஸ்ல வந்து நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி இருக்குங்களா, அதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 1 இயருக்கு கேட்டிருந்தாங்க போல. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கொஸ்டின் 2 இயர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 இயர்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா எண்டில் வரும்போது 1 இயர் கேட்டிருந்தாங்க போல. அந்த 1 இயர்ன்றதை நான் பார்க்கல. ஸோ அதே 2 இயர்னு போட்டு ஆன்சர் 400ன்னு போட்டேன். ஆனா அதுக்கு 200 தான் ஆன்சர். இதெல்லாம் இப்ப நான் போயிட்டு நான் சொல்ல முடியுமா, நான் வந்து தனி வட்டி கூட்டு வட்டி வந்து நான் எவ்வளவு வேணா நான் வந்து டீச் பண்ணுவேன், இல்ல எவ்வளவு வேணா எனக்கு புது சம் கூட கொடுங்க நான் போடுவேன், எந்த யூஸுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டின் இப்ப 5வது கொஸ்டின் ஆரம்பிக்குதுங்களா, டாட் போட்டு இங்க ஆரம்பிச்சு கடைசியா அந்த வார்த்தை முடியும்ல, அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டினை படிங்க. என்ன தெரியுமா நம்ம பண்றோம், பாதி வரைக்கும் படிப்போம். இந்த பாதி வரைக்கும் என்ன ஆகும்னா இது எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கும். இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடியிற வரைக்கும், இந்த பாதியில முடியிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சே அப்படின்னு தோணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன்ல வந்துட்டு அந்த ஆன்சர் பிக் பண்ணுவோம். ஒரு செகண்ட் வீணா போனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபுல் கொஸ்டினையும் படிங்க. ஏன்னா நீங்க ஃபுல் கொஸ்டின் படிச்சு முடிச்சாதான் எண்டில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினும் வேஸ்டா எடுக்க மாட்டாங்க. வேஸ்டா மீன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு, இது என்ன இவ்வளவு சாதாரணமா இருக்கு, அப்படி எந்த ஒரு கொஸ்டினுமே தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஈஸின்னு நினைக்கிற எல்லா கொஸ்டின்லயுமே நம்ம சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கு உண்டான வார்த்தை அதுல உள்ள இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா என்ன சொன்னா, நீங்க ஈஸின்னு நினைச்ச எல்லா கொஸ்டின்லயும் நீங்க சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கு உண்டான வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கான வேர்ட்ஸ் தான் என்னது, கரெக்ட் இன்கரெக்ட் கேட்கறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து இப்ப நம்ம சொன்ன அந்த 1 இயர் கேட்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் என்ன நடக்கும்னா நீங்க ஈஸின்னு நினைக்கிற கொஸ்டினுடைய எண்டில் தான் அது இருக்கும். நம்ம பாதியோட நிறுத்திடுறோம்ல, அப்ப அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு அங்க எக்ஸாம் மேல தான் நடக்கும். அப்ப கொஸ்டின் பேப்பர்ல எல்லா கொஸ்டினுமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க படிச்சாலே போதும். அந்த சில்லி மிஸ்டேக் 5-10 உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு தப்பே ஆகாது. அப்ப அதை நீங்க தான் பார்த்து வச்சுக்கணும். சரியா? இப்ப தமிழ்ல என்ன பண்ணிருக்கோம்னா 2ஆ பிரிச்சிருக்கோம். ஸ்டாண்டர்ட் வைஸ் புக் வைஸ்ல ஒன்று பாத்துக்கணும், சிலபஸ் வைஸ்ல ஒரு டாபிக் முடிச்சுட்டு 25 கொஸ்டின் போடணும். அதுல எல்லா ஆப்ஷனையும் அதுக்கான ரீசன் தெரிஞ்சு நீங்க அதை வந்து போட்டு பாக்குற மாதிரி இருக்கும். ஐ மீன் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இது தமிழ், இதை எப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்ப நம்ம மேக்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஒரு 25 சம்ஸ் போட்டா போதும். அது கூட வந்து 15 ஆப்டிடியூட்லயும் 10 வந்து நமக்கு ரீசனிங்ல பார்த்தா போதும். இப்ப ரீசனிங் வந்து பெரிய இஷ்யூவே கிடையாது ஆக்சுவலா. அதுல என்னன்னா நம்ம போதுமான சம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணலன்றதுதான் பிரச்சனையே. ஒரு ரீசனிங்குமே ஒரு கான்செப்ட் தான். இப்ப நீங்க ஆப்டிடியூட் எடுத்துட்டீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டியில 10 டைப் இருக்கும், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 10 டைப் இருக்கும், நேரம் வேலையில 10 டைப் வரும். இது எல்லாமே 10 டைப்ஸ் வரும். ஆனா நீங்க இது ரீசனிங் வந்தீங்கன்னா கோடிங் டீகோடிங்னா அவ்வளவுதான், இப்படிதான் இருக்க போகுதுன்னு ஒரு கொஸ்டின் பார்த்தா புரிஞ்சிடும். டைஸா ஒரு இப்படிதான் கேட்க போறாங்க அப்படின்னு ஒரு புரிதல் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஆல்பபெட்டிக் நியூமரல் சீரிஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நான் வந்து எழுத போறேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள்லயே நீங்க 10 டாபிக் ஈஸியா நினைச்சா புரிஞ்சுக்கலாம். கரெக்டா? ஆனா ஆப்டிடியூட் நம்மளால அப்படி பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப ரீசனிங் என்ன இஷ்யூனா சம்ஸ் நாம பிராக்டிஸ் பண்றதுக்கு கிடைக்காது. இப்ப பிரச்சனை என்னன்னு தெரியுதுங்களா? பிராக்டிஸ் பண்ணலன்றதான் பிரச்சனையை தவிர்த்துட்டு இது கத்துக்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது. ஆப்டிடியூட் மாதிரிலாம் இது கஷ்டம் கிடையாது. இப்ப தமிழ்ல வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஒரே சொல்யூஷன் தான். 2A மெயின்ஸ் டைம்ல இன்ஸ்டியூட்ஸ் நிறைய வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் ரீசனிங் கொடுத்துருப்பாங்கல்ல, அது பைலிங்குவல்ல தான் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேடி பாருங்க. நமக்கு வெப்சைட்ஸ்ல டெலிகிராம் சேனல்ஸ்ல கண்டிப்பா என்ன இருக்கும்னா 2A மெயின்ஸ் டைம்ல எங்கெல்லாம் ரீசனிங் இருந்துச்சோ அது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க தனியா புக்ஸோ ரீசனிங் புக் இருக்கா அப்படிலாம் நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். ஏற்கனவே டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய இருக்கு 2A மெயின்ஸ் டைம்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஒண்ணு இது கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்து எனக்கு யூஸ் இல்லைன்னு சொல்றதுக்கு. இது கான்செப்ட். நீங்க 2A மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து தமிழ்லயே இருக்கும், பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாமே ஈஸியா பண்ணுவோம். அதனால பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்குங்களா, ஜிஎஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமமா 3 லெசன்ஸ் ஆகுது நீங்க படிச்சாகணும். அது எப்படி அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. பெரிய லெசன் இருக்கு, எப்படி 3 லெசன் ஒரு நாளைக்கு பண்ண முடியும்னா அது அந்தந்த நபரை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து நோட்ஸ் எடுத்திருப்பாங்க, சில பேர் வந்து ஷார்ட்கட் வச்சிருப்பாங்க, சில பேர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. யார் எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க, நமக்கு அது கவலை இல்லை. எக்ஸாம் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னா மினிமம் 3 லெசன்ஸ் ஆகுது என்ன பண்ணிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இப்ப இந்த 3 லெசன்ஸ் கூட என்ன அப்படின்னா எக்ஸாக்டா சிலபஸ்ல இருக்கணும், அதே நேரம் எக்ஸாம்ல கேட்கணும். அப்படி ஒரு லெசனா மட்டும்தான் இந்த 3 லெசன் இருக்கணுமே தவிர்த்துட்டு வேற கேட்கலாம், இந்த லெசன் கேட்கலாம், கேட்காட்டியும் போலாம், அந்த மாதிரி லெசனை நீங்க இந்த 3 லெசன்ஸ்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. அது இதெல்லாம் போக டைம் இருந்தா படிக்கிறதா அந்த லெசன்ஸ். இந்த 3 லெசன்ஸ் அப்படின்றது நமக்கு இப்ப தெரியும்ல, ஜியோகிராஃபினா 7 லெசன் 10th படிப்போம், எக்கனாமிக்ஸ் வந்து 11th புக்ல வந்து ஒரு 5 லெசன் படிப்போம், 7வது லெசன் வந்து 11வது லெசன் வரைக்கும், இப்படிதான் நம்ம பேசுறோம்ல.
இந்த மாதிரி லெசன்ஸ் மட்டும்தான் நான் இந்த 3 லெசன்ல சொல்றேனே தவிர்த்துட்டு வருமா வராதா இப்ப 12th பாலிட்டி அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பேச மாட்டோம் இந்த 3 லெசன்ஸ்ல. இது எக்ஸாக்டா எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு லெசனா மட்டும்தான் இருக்கணும். அந்த 3 லெசன்ஸ் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி வந்து படிங்க. மினிமம் ஒரு 35 லெசன் தான், 35ல இருந்து 40 லெசன் தான் ஜிஎஸ்க்கு நம்ம குரூப் 4 படிப்போம். 40 கூட வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3னா ஒரு 35 நாள் போதும் இந்த 40 லெசன் கிட்ட முடிக்கிறதுக்கு. தமிழும் அப்படிதான். இந்த ஒரு 35 டேஸ்ல இதை சும்மா நீங்க பார்த்தாலே கூட போதுமானதா இருக்கும். அதே நேரம் சில லெசன்ஸ் வரும் வராட்டியும் போகும் அப்படின்னு சிலது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு வந்து அப்படியே விட்டுட்டு போக மனசுலனா யூடியூப்ல போயிட்டு ஒன்லைனர் போடுங்க. ஒன்லைனர் போட்டு ஒரு 15 நிமிஷம் சாப்பிடும்போது மட்டும் அதை பாருங்க. ஏன்னா இந்த ஒரு 35 நாள் சாப்பிடும்போது நீங்க படிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. சாப்பிடும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெசன் வரும் வராமையும் போவோம் அப்படின்லாம் சிலது இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சார்பா எல்லா டைமும் ஒரு லெசன் வரும். அதாவது இப்ப 12th பாலிட்டி எடுத்துட்டீங்கன்னா சுற்றுச்சூழல் அரசியல்னு ஒரு லெசன் இருக்கும். பாட்னி, ஜுவாலஜி, ஜாகிரபி இது எல்லாத்துலயுமே 12th லெசனுடைய கடைசியில என்விரான்மெண்ட் சார்ந்து லெசன்ஸ் வரும். இந்த லெசன்லாம் நிறைய டைம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறாங்க. இதெல்லாம் இப்ப போய் படிக்க முடியாது. சோ இது சார்ந்த வீடியோஸ் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒன்லைனர் இருக்கா, தாராளமா இது வந்து என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப பேசிக்கா ஜிஎஸ்ல என்ன படிக்கணும்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், தெரியாமலாம் இருக்காது. இப்ப ஜாகிரபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10th புக்ல 7 லெசன் இருக்கு, 7ம் படிப்போம். இது இல்லாம பேரண்டம்னு ஒரு லெசன் இருக்குங்களா, அதாவது 6th 7th எங்கேயும் இருக்கும். அந்த ஒரு லெசன் மட்டும் நம்ம படிப்போம். ரெமினிங் படிக்கணுமா படிக்க கூடாதுன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்ல. ஒரே ஒரு டைம் மட்டும் இது வரைக்கும் கேட்ட குரூப் 4ல இதுதான் அதிகமா வந்திருக்கு. அதாவது 2019 குரூப் 4ல பாத்தீங்கன்னா 12th ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய பாக்ஸ் ஒன்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் இது மட்டும்தான் வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடணும். இந்த பேரண்டம்ல அடுத்த டைம் இருக்கா 12th புக்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி பாக்ஸஸ் அதை பார்த்து வச்சுக்கோங்க. வேற எந்த லெசனையும் படிக்காதீங்க, டைம் படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே இதையாச்சும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் 100% அப்படின்னு சொல்றது தான். இப்ப இதை தாண்டி நிறைய கேட்டாங்க. இப்ப நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நீங்க சொன்னதை தாண்டி நிறைய கேட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம சொல்றது இந்த லெசன்லாம் 100% முடிக்கணும். எதுவுமே இல்லாம போறதுக்கு இதாச்சும் வச்சுக்கிட்டு போகணுன்றதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம், அவ்வளவுதானே தவிர்த்துட்டு இப்ப நம்ம சொல்றது மட்டும்தான் வரும், எக்ஸாக்டா இதை தாண்டி எதுவும் படிக்க கூடாதா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ரிமைனிங் இருக்கிறது படிக்கிறதும் படிக்காததும் அவங்கவுங்க விருப்பம், அது வரலாம் வராட்டியும் போலாம். இதெல்லாம் ஹைலி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக், அதனாலதான் நம்ம இதெல்லாம் படிக்கணும்னு சொல்றோம். ஓகேவா? ஜியோகிராஃபி இவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா பிரச்சனை கிடையாது. இப்ப அடுத்து வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா 11th புக்ல அந்த 5 லெசன்ஸ் படிக்கிறோம். 7ல இருந்து 11 வரைக்கும் பார்த்தாச்சா. அடுத்து 12th புக்ல ஒரு 4 லெசன் படிப்பீங்க கிட்டத்தட்ட. அதுலயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி இருக்குல்ல, இந்த ஆர்பிஐ லெசன்ஸ் எல்லாம் வரும். அதை மட்டுமே கூட இப்போதைக்கு பாருங்க. ரிமைனிங் டைம் இருந்துச்சுன்னா அந்த 4 லெசன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப 6ல இருந்து 10th வரைக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கு. அப்ப இதை சுத்தமா வந்து நான் பார்க்கவே இல்லை, எனக்கு எதாவது பிரச்சனை ஆகும் கேட்டா இது வரைக்கும் கேட்கல. இப்ப குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 6ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்க்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. 11th 12th இங்கதான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ இங்க நீங்க பார்த்தாலே போதும். என்னால 6 to 10th நாங்க பார்க்க டைம் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க. அது வராம இருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்கே தவிர்த்துட்டு வர்றது கிடையாது. ஆனா இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை முடிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் வேணும்னா 6 to 10th பாருங்க. அதை கூட இதுக்கப்புறம் புதுசாலாம் படிக்காதீங்க. ஏற்கனவே யூடியூப்ல 6ல இருந்து 10th வரைக்கும் ஒரே வீடியோவா கூட நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை ஹெட்செட்ல போட்டு கேட்டாலே போதும், வேற எதுவும் புதுசாலாம் படிக்க வேணாம். ஏன்னா எதெல்லாம் வராதுக்கான வாய்ப்பு அதிகமோ அதெல்லாம் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா புக்ல பார்க்கவே வேண்டாம், ஹெட்செட்ல கேக்குறீங்க, அது அப்படியே மைண்ட்ல இருக்கும். ஒன்லைனர் தான், பார்த்தா ஆன்சர் எடுக்கலாம். அப்ப அது பிரச்சனை கிடையாது. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி இருக்கா, பாலிட்டி பிரச்சனை இல்லை. நீங்க 6ல இருந்து 10th வரைக்கும் பாலிட்டி படிக்கிறதுக்கு ஒரு 2 days போதும். அதை நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ 12th பாலிட்டி இருக்கு, இப்ப நாங்க வந்து குரூப் 4 நான் அதை படிக்கல, நான் பயமா இருக்கு இதுல இருந்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது. 90 12th பாலிட்டில இருந்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, இதுல பிரச்சனை கிடையாது. இது அதிகபட்சம் ஒரு கொஸ்டின் வரலாம். அந்த ஒரு கொஸ்டினுக்காக இப்போ போயிட்டு நீங்க இது புதுசா படிக்கவும் வேணாம், இது படிக்கலன்றதுக்காக பதட்டமும் வேணாம். ஒரு கொஸ்டின் வரும், வராமையும் போலாம். அந்த ஒரு கொஸ்டினுக்காகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்தாலும் ஓகே தான். நீங்க பி அல்லது சி எது போட்டாலும் அதுல ஒன்னு ஆன்சர் வந்தா கூட நம்ம நீங்க என்ன பண்ணணும்னா பாக்ஸ் புக் பேக் பாத்துக்கணும். 12th பாலிட்டில பாக்ஸ் புக் பேக் பார்த்து வச்சுக்கோங்க. 11th பாலிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கண்டென்ட் நிறைய இருக்கும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ரிலேட்டடா சமூக நீதி லெசன் மாதிரி நிறைய இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. 6ல இருந்து 10th பாலிட்டி படிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பண்ணணும்னா ஆர்டிகல் மட்டும் அப்பப்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது.
அதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட், நம்ம ஸ்டேட் சிஎம் லிஸ்ட், தமிழ்நாடு சிஎம் லிஸ்ட், அதெல்லாம் தெரியாம நம்ம எந்த எக்ஸாமுமே வந்து போகக்கூடாது. குரூப் 4ன்னு இல்லை, எல்லா எக்ஸாம்லயுமே அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். எப்ப கேட்டாலும் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்ற நிலைமையிலேயே அந்த டாபிக் இருக்கணும். ரிவிஷன் எல்லாம் பண்ணக்கூடாது அந்த லிஸ்ட்ல. இப்ப நம்ம ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹிஸ்டரியில ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் 5 டாபிக் இருக்கா, என்னது அந்த 5 டாபிக்? சிந்து சமவெளில இருந்து ஆரம்பிச்சு அடுத்து வந்து குப்தர்கள் இருக்குங்களா, அடுத்து வந்து டெல்லி சுல்தானு, முகல்ஸ், மராத்தியர். இந்த 5 டாபிக் பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல 6 to 7 வரைக்கும் இருக்குல்ல, இதுவே போதுமானது. 11th புக்ல பாக்ஸ் புக் பேக் பாருங்க. அது நீங்க படிக்கலனாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். இல்ல நான் வந்து படிச்சுட்டேன் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்குவா, அது உங்க விருப்பம். இது வரைக்கும் 6 to 7ல தான் அதிக ஃபோக்கஸ். 11th புக்லாம் இந்த 5 டாபிக்லாம் வந்து மோஸ்டா கேட்டது கிடையாது. இதுக்கப்புறம் வேணா கேட்கலாம். இதெல்லாம் நம்ம ஏன் இப்ப நம்ம சொல்றோம்ல, இது எல்லாமே என்னால ஜிஎஸ் வந்து லிமிட்டா தான் படிக்க முடியும், நான் தமிழ் மேக்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு தான் இது. ஏற்கனவே சில எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா இந்த 11th புக் படிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க தாராளமா பாத்துக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இப்ப இந்த 5 டாபிக் முடிச்சிட்டோமா? அடுத்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரி இருக்கு, தென்னிந்திய அரசாங்கம் இருக்கா, அது கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், 11th சேர்த்து தான் படிக்கணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. 6ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிறது பாத்துக்கணும், அடுத்து 11th பாத்துக்கணும். இது 6 to 7 அப்படி கிடையாது, 6 to 10th தான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய அரசாங்கம் இருக்குங்க, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, அது 11th புக் படிச்சுதான் ஆகணும். எப்படி இந்த 5 டாபிக் 6ல இருந்து 10th சொல்றோமோ, அதே மாதிரி இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்றது 6ல இருந்து 12th வரைக்கும், ஐ மீன் 11th வரைக்கும் இருக்கும். தென்னிந்திய அரசாங்கம் அப்படின்றது அது வரைக்கும் நம்ம பார்த்துதான் ஆகணும். இந்த டாபிக்ல 11th புக்ல சங்க காலம் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், பிற்கால சோழர்கள், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கிறது நல்லது. இந்த 5 டாபிக் தான் 10th நம்ம நிறுத்திட்டோம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஎன்எம் இருக்கு. ஐஎன்எம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், 10thலயும் படிக்கணும், 12thலயும் படிக்கணும் கம்பல்சரி. 12th ஐஎன்எம் படிக்காம, ஏன்னா லாஸ்ட் டைமே நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, ஸோ இந்த டைமும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் நீங்க மோஸ்ட் நிறைய வச்சிருப்பீங்க. ஸோ 12th ஐஎன்எம் அது வந்து கம்பல்சரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நல்லது. எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஷார்ட் கட்டோட உடனே 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்ப ஹிஸ்டரி இது இவ்வளவுதான். இப்ப யாருமே என்ன பண்ணல அப்படின்னா சயின்ஸ் படிக்கல. கரெக்டா? சயின்ஸ் யாருமே படிக்க மாட்டோம், ஒரே ஆப்ஷன் போட்டு அது மாதிரி மார்க்கெட் எடுத்து தான் நம்ம பிளான் பண்ணுவோம், வேற வழி கிடையாது. ஏன்னா இருக்கிற டைம்ல சயின்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, அது ஒரு கொஸ்டின் தான் வரப்போகுது, பாட்னில ஒண்ணு, ஜுவாலஜில ஒண்ணுன்னு, அது நம்ம படிக்க முடியாது. ஸோ அதை விட்டுருங்க. இப்போ யாருமே படிக்காத ஒரு டாபிக் இருக்கு, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இத யாருமே படிக்கல இப்போ வரைக்குமே. கரெக்டுங்களா? இப்ப இது வந்து கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு சிலபஸ்லயே போட்டாச்சு. ஆனா இந்த வார்த்தையை கூட நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். இது சார்ந்த எந்த ஒரு டேட்டாவும் கலெக்டும் பண்ணிருக்க மாட்டோம், பார்த்திருக்க மாட்டோம். இன்னொன்னு, இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ இதே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டென்ட் 2A மெயின்ஸ்ல இருந்துச்சு. இப்போ அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, விஏஓட பணிகளை, தாசில்தாரோட பணிகளை இதெல்லாம் பார்த்தோம். இது இல்லாம நம்ம இந்த இதுல ஒரு அரசாங்கம் இப்படி பிரிக்கணும், செக்ரட்டரியேட்ல இருந்து, அதாவது தலைமைச் செயலகத்துல இருந்து ஆரம்பிக்கணும், அது கலெக்டர்ல வருவாங்க, அதாவது வளர்ச்சி சார்ந்து தனியா பிரிக்கணும், டெவலப்மெண்ட் சார்ந்து தனியா பிரிக்கணும், வருவாய் சார்ந்து, ஐ மீன் ரெவன்யூ சார்ந்து தனியா பிரிக்கணும், இப்படிலாம் நிறைய நாங்க அப்ப படிச்சோம். பட் அதே மாதிரி இங்க கேட்பாங்களான்னு கேட்டா தெரியாது. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் கூட இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல வந்துடலாம். அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா, கம்பல்சரி ஸ்கீம்ஸ் வந்து படிச்சிருங்க. தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அப்படின்றது இந்த ஆட்சி தொடங்குனதுல இருந்து நீங்க படிக்கிறது நல்லது. மினிமமா 100 ஸ்கீம் இருக்கும். கரெக்டா? அந்த 100 ஸ்கீமுக்கான டேட் தெரியும். நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் உடைய டேட் தெரியணும், எங்க ஆரம்பிச்சாங்க அந்த பிளேஸ் தெரியணும் கம்பல்சரி. அந்த ஸ்கீமுக்கான ஏதாச்சும் ஒரு நோக்கம் இருக்கும்ல, அந்த ஸ்கீமுக்கான நோக்கம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். இன்கேஸ் அந்த ஸ்கீமுக்கு ஏதாச்சும் இலக்கு இருக்கா, அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 100 ஸ்கீமுக்கும் இந்த 4 யாருக்கு தெரியுதோ, இந்த ஒரு எக்ஸாமோட இது நிக்காது. குரூப் 1, குரூப் 2, 2A மெயின்ஸ் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ இப்பயே எதுவுமே படிக்காத தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்கீம்ஸ் ஓரியன்டாவாச்சும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல இருக்கிற அந்த கம்மியான சோர்ஸையே திருப்பி பாருங்க. அதுதான் அதிகமா கேட்பாங்க. தமிழ் மேக்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமானது. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பேசின லெசன்ஸையே நீங்க ஒழுங்கா பார்த்தாலே போதும். வேற எதுவும் புதுசாலாம் நீங்க பார்க்கணும்னு எந்த ஒரு நீடும் கிடையாது. 6ல இருந்து 10th வரைக்கும் தான் குரூப் 4ல அதிகமா வரும், 11th 12th கம்மி தான், அது நமக்கே தெரிஞ்சது. ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷயத்த எந்த ஒரு ரிவிஷனுமே இல்லாம சொல்ற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க என்ன பண்ண போறீங்க, தமிழுக்கு நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்க போறீங்க. மேக்ஸ் எவ்வளவு முடியுதோ ட்ரை பண்ணுங்க. ஆவரேஜ் மார்க் தான் ஜிஎஸ்ல நமக்கு வரும், அதனால அது பிரச்சனை கிடையாது. இன்னொரு நல்லது, ஜிஎஸ்ல 5 திருக்குறள் வரும் எப்பயுமே. ஸோ இந்த 5 யார் 5க்கு 5 எடுக்கிறாங்களோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்.
75 ஜிஎஸ்ல 5 எப்பயுமே திருப்பூர் கேட்டுட்டு தானே இருக்காங்க. அப்ப 70 தான் ஜிஎஸ் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா. அப்ப அந்த 5 கொஸ்டின் நீங்க என்ன பண்ணணும், தமிழ்ல அப்ப 100 கிடையாது, கரெக்டா? 105 கொஸ்டின் தமிழ், 25 கொஸ்டின் நமக்கு மேக்ஸ், கிட்டத்தட்ட 130 கொஸ்டின்ஸ் இதுவே இருக்கு. இப்ப நீங்க இந்த 130ல நீங்க ஒரு 121 123 அப்படி போயிட்டீங்கன்னா அது ரொம்ப கிரேட் மார்க். இல்ல ஒரு 120 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் பாஸ் ஆயிடுவீங்க. இந்த 130க்கு யாரு 120 எடுக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாஸ். எப்படின்னா ரிமைனிங் அந்த 70 இருக்குல்ல அங்க ஜிஎஸ்ல கண்டிப்பா 50 கொஸ்டின் நீங்க போட்டுருவீங்க. நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, ஆவரேஜா தாங்க நான் படிச்சிருக்கேன். இப்ப நம்ம சொன்னோம்ல சில லெசன்ஸ், அது மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன், 11th 12thலாம் நான் போகல, கண்டிப்பா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 70க்கு இந்த 50 நீங்க வாங்கிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு 120யா, இது ஒரு 50யா, 170 நீங்க எப்படியும் பாஸ் ஆயிடுவீங்க. அது எந்த கம்யூனில இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த டைப் புரியுதுங்களா? இப்ப இந்த விஷயம் புரியுதுங்களா? என்ன கடைசியா இப்ப சொன்னது கண்டிப்பா பாருங்க. இப்ப நம்ம கடைசியா சொன்னது உங்களுக்கு நல்லா மைண்ட்ல இருந்தாலே போதும். என்ன சொன்னோம் அப்படின்னா, தமிழ்ல 100 இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின் திருக்குறள் கேக்குறாங்க. சோ 105 இருக்கு. இது இல்லாம நமக்கு 25 மேக்ஸ் இருக்கு. சோ டோட்டலா இது மட்டுமே 130 இருக்கு. இது இல்லாம ஒரு 70 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப இந்த 130க்கு யார் ஒருத்தங்க 120 எடுக்கிறாங்களோ, இப்ப இந்த 120 நம்ம எப்படி எடுக்க முடியும், தமிழ் மேக்ஸ் சேர்த்து தான் எடுக்க முடியும். அது உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து. நீங்க இப்ப தமிழ்ல நம்ம இப்ப 105 வச்சிருக்கோமா, இப்ப நீங்க தமிழ் சேர்த்து 100 எடுத்துட்டு மேக்ஸ்ல நீங்க 5 தப்பு பண்ணிட்டீங்க தெரியாம அப்படின்னா அதுல ஒரு 20 வரும். இல்ல நான் தமிழ் கொஞ்சம் சரியா பண்ணல அப்படின்னா கூட இதுல 95 வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்க இங்கே 10 தப்பு பண்ணிட்டீங்க, பிரச்சனை இல்ல, அதுக்கு நீங்க இங்க ஃபுல் மார்க் போட்டிருக்கணும். நீங்க பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பேலன்ஸ் பண்ணணும். இந்த 130க்கு 120 போட்டாச்சா, எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த 70ல ஆட்டோமேட்டிக்கா 50 ரைட் ஆயிடும். அது நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் ரைட் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பேசிக்காவே நீங்க எஃபோர்ட்டே இல்லாம 170 எடுத்துருவீங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், தமிழ் மேக்ஸ் நல்லா பண்ணணும். இதுக்காக தான் சொல்றது, இந்த கணக்கு தான் அது. தமிழ் மேக்ஸ் நல்லா பண்ணா பாஸ் ஆகும்னு சொல்றோம்ல, இந்த கணக்கு வச்சுதான் அதை சொல்றோம். கண்டிப்பா இந்த 70ல நீங்க 20 கொஸ்டின் தப்பா போட போறீங்க, தெரியுதுங்களா? இந்த 20 தப்பா போட போறோம்ல, இந்த தெரியாத இந்த 20 கொஸ்டின்ல கூட உங்களை மீறி 5 ஃப்ளூக்ல ரைட் ஆயிடும் இந்த கணக்கு. இப்ப கடைசியா இதுவும் ஒரு கணக்கு தான். என்ன கணக்கு, 70ல 50 எடுத்தா சொன்னோம். அப்ப ரிமைனிங் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 20 தப்பு பண்ணிக்கலாம், 50 ரைட்டா எழுதலாம். தெரியாத இந்த 20ல கூட உங்களை மீறி 5 ரைட் ஆயிடும், கரெக்டுங்களா? அப்ப இந்த 5 ரைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 175 போயிடும். உங்க நேரம் நல்லதா இருந்தா இந்த 5 ரைட் ஆயிடுச்சுன்னா நீங்க தப்பி தவறி அந்த 130க்கு 120 எடுக்க முடியல, என்னால 115 எடுக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த ஃப்ளூக்ல அந்த 5 கொஸ்டினுமே உங்களுக்கு ஆட் ஆன் தான், அது 120ல நின்னுடும், கரெக்டுங்களா? இப்ப எங்க பார்த்தாலுமே நீங்க எதுதான் முக்கியமா தோணுது, தமிழ் மேக்ஸ் தான் முக்கியம். அப்ப அதுக்காக தான் எல்லாரும் சொல்றது, தமிழ் மேக்ஸ தயவு செஞ்சு அதிகமா பாருங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பெருசு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனு அதோட வெயிட்டேஜை பொறுத்து தான். ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு நேரம் கிடைக்குது இல்ல, அது கம்மி நேரமோ அதிக நேரமோ நமக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கிடைக்குதா, எந்த கவலையும் இல்லாம இந்த பிளான்ஸ் அதிகபட்சம் எவ்வளவு ட்ரை பண்ண முடியும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் கம்மியா இருக்குன்றது பிரச்சனை இல்லை. அந்த டைம்ல நீங்க அந்த டைமை யூஸ் பண்ணி நல்லா பண்ணீங்களா, அது சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடுத்த நாளுக்கு மூவ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நேரம் அமைஞ்சதுன்னா இன்னொரு நாள் நீங்க நினைச்ச நேரத்தை விட அதிகமா படிக்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அப்படி நீங்க மைண்டை பிளஸ்ஸா வச்சுக்கிட்டு அடுத்து நீங்க மூவ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம நீங்க இதை ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளவு முடியுதோ ட்ரை பண்ணுங்க. இதை தாண்டி சில இஷ்யூஸ் இருந்தாலோ, இப்ப நம்ம தமிழ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம்னா எண்டில் ஒரு 15 நாள் டைம் இருந்துச்சுன்னா மேக்சிமமா ஜிஎஸ்ல சில குட்டி குட்டி டாபிக்ஸ் கேட்பாங்கல்ல. எக்ஸாம்பிளுக்கு இப்ப பட்ஜெட்னா முதல் 3 வருவாய்க்கு என்ன காரணமா இருக்கு, முதல் 3 செலவினங்களுக்கு எதுக்கு அதிகமா பண்றாங்க, இது கேட்பாங்க. அடுத்து அகழ்வாராய்ச்சி இருக்குங்களா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஊர்ல எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு, அது தொடர்பான டிஸ்ட்ரிக்ட் எது, இதுல இருந்து கூட ஒரு மேட்ச் ஃபாலோயிங் வரலாம். இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ்லாம் எவ்வளவு சீக்கிரமா அந்த லாஸ்ட் 15 டேஸ் டைம் இருந்துச்சுன்னா இதுக்கான ஷார்ட்கட்டோட நான் கண்டிப்பா போறேன். அதை நீங்க கேட்கணும்லாம் எதுவுமே கிடையாது. நானே நமக்கு தெரியும்ல இதெல்லாம் வரும், அது படிச்சிருப்பாங்களா இல்லையா, அது மறக்குமா மறக்காத டாபிக்கா எனக்கு கண்டிப்பா தெரியும். அதை பார்த்து நானே கண்டிப்பா அது எல்லாத்தையும் சொல்லுவேன். நீங்க எதுவுமே இல்லாம கிடைக்கிற டைம்ல படிச்சா மட்டும் போதும். எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க, ஜாலியா படிங்க. இருக்கிற டைம்ல படிங்க, ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க, ஜாலியா படிங்க. மற்றதை நம்ம கூட இருந்து எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன், அதனால பாத்துக்கோங்க. டைமிங் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது ஸ்பீட் வச்சு பாத்துக்கோங்க, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சரிங்களா? பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.